ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எனது பண்ணையில் என்னென்ன மரங்கள் இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். பண்ணையோட என்ட்ரன்ஸில் நுழையிறோம். நுழைஞ்ச சீருக்கு இங்கே 3 முருங்கைக்கன்று இருக்குது. 3 முருங்கைக்கன்று இருக்குது. அதில் ஒரு முருங்கைக்கன்று வந்து வடச்சேரி முருங்கைக்காய், அது சென்டரில் இருக்கிறது. இதெல்லாம் நாட்டு முருங்கைக்காய் தான். இதெல்லாம் நான் வச்சு 1 வருஷம் ஆச்சு. இப்போ தான் பூவெலாம் வச்சுருக்கு. பூவெல்லாம் வச்சு காயெல்லாம் இப்போ காய்க்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் நான் இதுலேருந்து காய்களை பறித்து சாப்பிட்றதுக்கு ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து வடச்சேரி முருங்கைக்காய். வடச்சேரி இது வந்து இந்த கண்ணை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் இருக்கும். ஸ்லோவாக தான் வளருது, என்னன்னு தெரியல. மற்றபடி அப்படியே நம்ம லெஃப்ட் சைடில் திரும்பினோம்னா ஒரு மாமரம், நல்ல பெரிய மாமரம். அது இந்த மாமரத்தில் வந்து பழங்கள் தான் அதிகமாக நமக்கு பறிக்க முடியும். இதோடைய பழங்கள் ரொம்ப இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கும். ஆனால் அதில் ஏறி பறிக்க முடியாது, கீழே தான் உழுவோம். அந்த உழுவுற மாம்பழமே அவ்வளவு சுவையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். கீழே உளுந்து தெரிக்காமல் நல்லாவும் இருக்கும். அதனால் இந்த மாமரம், அதுக்கு கீழே ஒரு தென்னம்புள்ளை ஒன்று முளைச்சிருக்கு. அது வந்து தேங்காய் கீழே உளுந்து முளைச்சிருக்கு. ஏன்னா இந்த தென்னம்புள்ளையை நம்ம வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்தணும். அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா நாவல் பழம். வெளிநாட்டில் போய் நம்ம வந்து ப்ளூபெரின்னு நம்ம நிறையா வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இந்தியாவிலே நமக்கு இருக்குது நாவப்பழம். அந்த ப்ளூபெரிக்குள்ளே என்ன சத்து இருக்கோ அதே நாவப்பழத்துலேயும் இந்த சத்து இருக்குது. இது நம்ம வந்து இந்தியாவில் வந்து ஜாமுன் ஃப்ரூட்னு சொல்லுவோம். இதில் இப்போ நிறையா காய்கள் காய்ச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இது இன்னும் செம்பழமாக தான் இருக்குது, இன்னும் பழுக்கலை. மேலே அதிகமாக காய்கள் பழமும் அதிகமாக இருக்கிறதுனால பறித்து சாப்பிட முடியறதில்ல, கீழே தான் கொட்டுது. இந்த வருடம் தான் அதிகமான காய்கள் காய்ச்சிருக்கு, பழங்கள் நிறையாவும் பழுத்துருக்கு. ஆனால் பறிக்க முடியாமல் இப்போ சிரமமாக இருக்கிறதுனால கீழே தான் இங்கே பாருங்கள், எல்லாமே நாவப்பழம் ஃபுல்லாக கீழேவே கொட்டி கிடக்குது பாருங்கள். எல்லாமே கீழே கொட்டி கிடக்குது. இது நாவப்பழம். அப்படியே பக்கத்தில் வந்தோம்னா சாத்துக்குடி. இதில் சாத்துக்குடி வந்து இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. ஒரு 4-5 பழம் வந்துச்சு, 5-6 பழம் தான் காய்ச்சிச்சு இதில். அது அப்படியே பக்கத்தில் மாமரம் இருக்குது. இதுவும் நல்ல மாமரம் தான், நல்ல காய்கள் காய்க்கும். இப்போ இந்த வருஷம் வந்து மாமரத்தில் வந்து மாங்காய் வந்து காய்ப்பே இல்லை. இங்கே தான் இல்லையா, எங்கேயுமே இல்லையான்னு சரியே தெரில. நான் விசாரித்த வகையில் எந்த இடத்துலையுமே மாங்காய் அதிகமான காய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சாத்துக்குடி மரம் வந்து இந்த நாவப்பழத்திற்கும் இந்த மாமரத்திற்கும் சென்டரில் இருக்கிறதுனால இந்த சாத்துக்குடி மரத்தில் வந்து சரியான வளர்ச்சி இல்லாமல் கொஞ்சம் குறுகி இருக்குது. இந்த 2 மரத்தையும் நம்ம கழிச்சு விட்டாலே நல்லபடியாக காய்க்க ஆரம்பிச்சிடும். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா நமது கோழி கொட்டாயி. இப்போ கோழிகள்லாம் திறந்து விட்டாச்சு. காலை நேரம் நல்ல மப்பாகவும் இருக்குது. மணி 10 மணி ஆகுது. நல்லா மேகங்களும் சூப்பராக இருக்குது. அதனால தான் ஒரு வீடியோ போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். இந்த கோழியெல்லாம் திறந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே 2 மாமரம் இருக்குது. இங்கே ஒரு மாமரம், அங்கே ஒரு மாமரம், சென்டரில் தென்னை மரம். 2 மாமரமும் நல்லா காய்க்கும். ஆனால் இந்த வருஷம் தான் காய்ப்பு இல்லை. இந்த பாருங்கள், 2-3 காய் தான் காய்ச்சிருக்கு. அதில் ஒரு காய் என்னமோ இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இருக்குது. தெரியுதான்னு தெரில உங்களுக்கு, நான் காமிக்கிறேன் கிட்ட போய். இங்கே பாருங்க, மேகம் ரொம்ப இதாக இருக்குது. அந்த இருக்குது பாருங்கள் காய், தெரியுதுங்களா? இதுதான் சும்மா 1-2 காய் தான் காய்ச்சிருக்கு இந்த வருஷம். காய்ப்பு வந்து மாங்காயில் இல்லை இந்த வருஷம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நல்லபடியாக காய்க்கும். அது அப்படி தான், கிளைமேட்டு ஒவ்வொருத்தரும் மாறி வரும். சென்டரில் தென்னை மரம் இருக்கும். இந்த தென்னை மரத்தில் என்னடா பாம்பு மாதிரி வடிவத்தில் வரைஞ்சி வச்சுருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த மரநாய்ங்கிறது என்ன பண்ணுதுன்னா, தென்னை மரத்தில் அதிகமாக மேலே ஏறி போய் தேங்காய் எல்லாம் குடஞ்சி டெய்லியும் தேங்காய் கொட்டிக்கிட்டே இருந்தது. இந்த படம் வரைஞ்சதுக்கப்புறம் ஒரு தேங்காய் கூட கீழே உழுவலை. இது உண்மையிலேயே நல்ல ஒரு வேலைப்பாடு, அதிகமாகவே ஒர்க்கு நல்லாவே வேலை செய்யுது. இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி தென்னை மரத்துக்கு இந்த மாதிரி பாம்புகளை வரைஞ்சி வைங்க. இந்த மாதிரி பெரியவர்கள் சொன்னாங்க, அதனால தான் நான் போட்டு நம்ம ஊரில் விசாரித்ததில் இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி பாம்பு வரைஞ்சி போடுங்க அப்படின்ட்டு. இப்போ நல்லாயிருக்கு. இதை பாருங்கள், வாங்கோலி சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்குது. 2ம் நம்மளை பேச விட மாட்டேங்குது. பேசுனா இந்த மாதிரி கத்த ஆரம்பிக்குது. இது வந்து இங்கே ஒரு மாமரம், மல்கோவா மாம்பழம் காயுது. இது வந்து நாங்களாம் சாப்பிட்டு கீழே விழுந்து முளைச்சது.
உண்மையிலே காய் பழமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மாங்காயில் ஒரு நார் இருக்காது. உருளைக்கிழங்கு மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா பொசன்னு மாம்பழமும் நல்லாவும் இருக்கும். இந்த வருஷம் தான் காய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டேனே. அதுக்கு கீழே ஒரு கொய்யா மரம். இந்த கொய்யா மரம் நல்லபடியாக காய்ச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரியல, சில நாட்களாக காய்க்கலை, பழமே வரல. இந்த தூரம் நல்லா துளுத்து இருக்குது. பார்ப்போம் எப்படி எந்த அளவுக்கு காய்கள் காய்க்குதுங்க. அப்படியே வந்தோம்னா இது நம்ம கேட்ரிங்காக செய்யப்பட்ட ஒரு செட்டு. சாப்பாடெலாம் ஆக்கிக்கிட்டு இப்போ கேட்ரிங் செய்யலை, ஹோட்டல் மட்டும் வச்சுருக்கோம். கேட்ரிங் செய்கிறதில்ல, இப்போ நிப்பாட்டிட்டோம் கேட்ரிங்கை. அந்த செட்டில் தான் நம்ம சிம்பாவை கட்டி போட்டிருக்கோம். சிம்பா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாப்புல. அது உள்ளே 2 தென்னம்பழம் முளைச்சிருக்கும். தேங்காவை பறித்து போடுறப்ப காஞ்ச தேங்காய் 2 தேங்காய் உள்ளே பதுங்கி இருந்திருக்கு போடுறது. அது 2 முளைச்சிருச்சு. இது 2மே அப்புறப்படுத்தி வேறு இடத்துல மாற்றணும். இது நம்ம சிம்பா. அது நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், சிம்பாவை கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, அவுத்து விடுங்கண்டு. இப்போ பாருங்கள், இந்த கோழிகள்லாம் வெளியில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இதை நான் அவுத்து விட்டோன்னு வச்சுக்கிங்களேன், சிம்பா போய் ஓடி விளாண்டு வரட்டி அதை போய் கடிக்க மாட்டேங்குது. அதை போட்டு என்ன பண்ணுனாக்கா விளாண்டுக்குது. விளாடுறப்ப என்ன பண்ணால் அந்த கோழி பயந்துக்கிட்டு ஓடி அந்த கோழி செத்தும் போயிடுது. அதனால தான் அந்த சிம்பாவை கட்டி விட்டுருக்கேன். மற்றபடி இந்த சிம்பாவை நான் கட்டி போடுறதுலாம் கிடையாது. இப்போ நான் கட்ட மணி எத்தனை மணிக்கு 10 மணிக்கு கட்டியிருக்கேன். சாயந்தரம் 6 மணிக்கு அவுத்து விட்ருவேன். திருப்பி மறுநாள் காலைல 10 மணிக்கு. இப்போ இந்த நேரம் கோழிகள் மேய்கிற நேரம். அதனால் இதை நான் கட்டி தான் போடுவேன். வேறு வழி இல்லை. அவுத்து விட்டாலும் கோழிகள்லாம் சாகடிச்சிருது. அதனால தான் நான் அதை கட்டி போட்டிருக்கேன். இங்கே இது பேரிச்சம்பழம். நோம்பு காலங்களில் பேரிச்சம்பழத்தை திண்டுட்டு அப்படியே போடுறது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்ரிங் சாப்பாடு ஆக்குறப்ப அந்த பச்சடி செய்கிறதுக்கு பேரிச்சம்பழம் தேவைப்படும். அப்போ அந்த பேரிச்சம்பழத்தெல்லாம் கொட்டையெல்லாம் தூக்கி எடுத்துகிட்டு பேரிச்சம்பழம் மட்டும் போடுவோம். அந்த பேரிச்சம்பழத்தில் முளைச்சது தான் இந்த பேரிச்ச மரம். இன்ஷால்லா வருங்காலத்தில் இதை எப்படி இருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு, நம்ம ஊரில் எப்படி காய்க்குதுண்டு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பினோம்னா கருவேப்பிள்ளை மரம். கருவேப்பிள்ளை ரொம்ப நல்லது உடலுக்கு. ஆமாம், என் வீட்டில் கருவேப்பிள்ளைக்கு பஞ்சம் இல்லைங்க. கருவேப்பிள்ளை நிறையா இருக்குது. இந்த பேக் சைடு ஃபுல்லாக கருவேப்பிள்ளை தான் இருக்குது. இங்கேயும் கருவேப்பிள்ளை இருக்குது. இது வேப்ப மரம். அது இந்த கருவேப்பிலை மரம் முடி கருகருன்னு வளர்கிறதுக்கு ரொம்ப நல்லது இது. அதனால் நம்ம கருவேப்பிள்ளைக்கு பஞ்சம் கிடையாது, நிறையாவே இருக்குது. இங்கே மற்றபடி பார்த்தோம்னா இங்கே எல்லாமே தென்னம்பிள்ளைகள் தான் இருக்குது. தென்னம்பிள்ளைங்கெல்லாம் வச்சது. இதெல்லாம் கீழே தன்னால் உளுந்து முளைச்சது. அதனால் எந்த கேப்பும் இல்லாமல் அப்படியே முளைச்சி எடுத்து சீக்கிரம் கிட்டு நெருக்கவே இருக்குது. இது என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுக்கப்புறமா இங்கே மாட்டு நெல்லி தெரியுதுங்களா? மாட்டு நெல்லிக்காய் இங்கே ஒரு கன்று இருக்குது. இங்கே நான் யாழ்ப்பாணத்துக்காய் பெரிய தேங்காய் இருக்கும்ல, யாழ்ப்பாணத்துக்காய், அந்த காயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 காயை நான் பதியம் போட்டிருக்கேன். இதெல்லாம் எடுத்து வேறு இடத்துல முளைக்க வைக்கணும். அதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதையும் செஞ்சுருவோம். அவ்வளோதாங்க. நம்மளுடைய இந்த பண்ணையில் என்னென்ன மரங்கள் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் போட்டுட்டேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோ வேணுங்கிறது நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போ கோழிலாம் திறந்து விட்டேன். கோழிகள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு நிற்கிது எல்லாமே. வேறு அடுத்ததாக ஒரு கோழிகள் வீடியோ ஒன்று போடுறேன். இன்ஷால்லா சண்டை கோழியை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு ஆசை இருக்குது. கண்டிப்பாக அதையும் போட்டுடுறேன். ஆமாம், சரி. திரும்ப நான் கோழிகளை சாயந்தரமாக 6 மணி போல் அடைக்க வருவேன். திருப்பி கோழிகள்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் சிம்பாவெல்லாம் அவுத்து விட்டுட்டு போவேன். அந்த வீடியோவையும் இதோடு சேர்த்து இணைச்சிருக்கேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். 8 hours later. அடைச்சிட வேண்டியது. கோழிலாம் செக் பண்ணிக்கிட்டோம்னா இதில் 4 குஞ்சு, ஒரு கோழி இருக்குது. இதில் மொத்தத்துக்கு 7 இருக்குது. 4, 3, 7. தாயோடு சேர்த்து ஓகே, கோழிலாம் அடைச்சாச்சு. முட்டை எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு சிம்பாவை நம்ம அவுத்து விட்ருவோம். இதில் 1, இதில் ஒரு 2 முட்டை இருக்குது. இந்த முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியதான். கலெக்ட் பண்ணிவிட்டு சிம்பாவை அவுத்து விட்ருவோம். இது வாங்கோலி முட்டை. அவ்வளோதான், முட்டையை நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கோழிகளை அடைச்சாச்சு.
இப்போ நம்ம சிம்பாவை அவுத்து விட்ருவோம். சிம்பா இன்னுமே ஃப்ரீயாக இருப்பாப்ல. வாடா சிம்பா. இல்லைங்க வரேன். கொஞ்சம் டைட்டாக இருக்குது. போட்டு மண்ணை நோண்டி அதை கம்பியை போட்டு இறுக்கி வச்சுருக்கான். கொஞ்ச நேரம் கட் பண்ணிட்டு சிம்பாவை அவுத்தாச்சு. படா. அவ்வளோதான். அப்படியே அவுத்தோட சீருக்கு ஒரு ரவுண்டு அடிப்பாப்புல. நம்ம கொல்லையே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு தான் வருவாப்புல. யூரின் பஞ்சாவது. அவ்வளோதான். ஃபுல்லாக ஒரு கொல்லையை ரவுண்டு அடிச்சிடுவா. ரவுண்டு அடிச்சுட்டு கடைசியாக அங்கங்கே என்னென்ன கிடக்கு ஏது கிடக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மோப்பம் அடிச்சுட்டு இங்கே வந்துடுவாப்புல. இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்குங்க. இப்போ அவுத்துட்டோம்ல, நாளை காலை 10 மணி வரைக்கும் இது ராஜா தான் இந்த கொல்லைக்கு. அவ்வளோதான், அவுத்து விட்ருவோம். நான் அந்த கட்டி போடுற வேலைலாம் நமக்கு கிடையாது. பாத்ரூம் போகிறாப்புல. ஓகே, எல்லாத்தையும் ரவுண்டு அடிச்சுட்டு அந்த கேட்டுக்கிட்டனா ஒரு மேட் இருக்கும். அந்த மேட்டில் படுத்துருவாப்புல. இதுக்கு இடையில் எந்த ஒரு சவுண்டு வந்தாலும் நம்ம ராஜா சிம்பா அப்படியே ஜம்முன்னு நிற்பாப்புல. யாரும் நுழைய முடியாது உள்ள அளவு. அந்த அளவுக்கு கம்பீரமாக இருப்பாப்புல. சிம்பா இங்கே வாடா. பார்த்துக்குங்க நம்ம சிம்பாவா. இதுதான். ஹாய், என்னடா? சரி 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 சரி. உடனே ரொம்ப விட்டோம்னா ஒரே இதில் சட்டை மேலெலாம் பாஞ்சு மண்ணாக்கிடுவோம். போதும் போ. ஏய், உன்னை பற்றி கேட்குறாங்க. என்னடா கட்டியே போட்டிருக்கேன்ட்டு என்ன சொல்லு. சரி பார்த்துக்க கொல்லைய. போயிட்டு வர்றேன். நாளை காலை சந்திப்போம். ஓகே, ஓடு போங்க. கேட்டை விட்டு போக விட மாட்டாங்க நம்மளை. இப்படியே நில்லுன்னு சொல்லிட்டே உட்காந்துருப்பான். காலையில் வர்ற வரைக்கும் இந்த வீட்டை ஃபுல்லாக, இந்த வீட்டையும் இந்த கொல்லையும் இந்த கோழி கொட்டாய்களையும் தான் பாதுகாத்துட்டு இருப்பான். சிம்பா இங்கே பாரு. சிம்பா அவன் பாடி ஃபுல்லாக கட்டுறான். ஓகே, சூப்பர் போஸ்ரா. ஓகே, இங்கே பாடுறா. நான் கிளம்பிடுமா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ஒரு அமுக்கு அமைக்கிறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து வீடியோவை பார்க்கலாம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.